ஸ்ரீகுருப்யோ நமக. ஸ்ரீ கணேஷாய நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு வரம் தரும் வர முகுந்த சதுர்த்தியின் சிறப்புகளும் அது சார்ந்த புராண கதையும் இன்றைய தினம் சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். இந்த நன்னாள்ல விநாயகரை மனதில் பிரார்த்தித்து இந்த புராண கதையும் இந்த ஸ்தோத்திரத்தையும் சொன்னாலே அனைவரது விருப்பங்களும் நிறைவேறும், உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி தாண்டவமாடும் என்பது நிச்சயம். பதிவுக்குள்ள போகலாம். இன்றைய தினம், அதாவது தை அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சதுர்த்திய வர முகுந்த சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுறது. துவாபர யுகத்துல ஸ்ரீ விநாயக பெருமான் அவதரித்த தினமா இன்று ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு பூஜைகள் செய்து வழிபடுறது சிறப்பானதா சொல்லப்படுறது. ஷமந்தக மணியை அபகரித்ததா ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏற்பட்ட அபவாதம் நீங்க இன்றைய தினம் ஸ்ரீ விநாயகரை வழிபட்டு அருள் பெற்றார் அப்படின்னு புராணங்கள்ல சொல்றது. அதனாலதான் இது முகுந்த சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறது. காஷ்மீரி பண்டிட்டுகள் துவாபர யுகத்துல ஸ்ரீ விநாயகர் அவதரித்த தினமான இன்றைய தினத்தை வரத சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறா. இத சிவ சதுர்த்தி அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான வழிபடுறா. தென்னிந்தியால இத மாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுறது. ஒரே தினம்தான் அதை வர சதுர்த்தி, வர முகுந்த சதுர்த்தி, மாக சதுர்த்தி, சிவ சதுர்த்தி, தில்குண்ட் சதுர்த்தி அப்படின்னு விதவிதமா சொல்லி இந்த தினம் அப்படி அற்புதமா கொண்டாடப்படுறது. நமது இந்த சனாதன தர்மத்தில் பருவநிலைகளுக்கு ஏற்றவாறே நம்மளுடைய பண்டிகைகளின் நைவேத்தியங்களும் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. அதை ஒட்டி இப்போ தரையை துளைக்கும் தைப்பனி காலம் அல்லவா, இப்போது நம் உடலில் உள்ள வெப்பத்தை அதிகரித்து குளிரை தாக்கு பிடிக்க உதவும் எள்ளாலான பதார்த்தங்களை இன்றைய தினத்தில் சிறப்பான நைவேத்திய பொருளா செய்யப்படுறது ஒரு விசேஷம். இன்றைய தினம் முழுவதும் விநாயக பெருமானை மனதில் பிரார்த்தித்து முடிந்தவர்கள் உபவாசம் இருந்து மாலையில் மல்லிகை பூவும் அருகம்புல்லும் சார்த்தி எள் மோதகம் நைவேத்தியம் செய்து பூஜிப்பது விசேஷம். பூஜை முறைகள் விநாயகர் சதுர்த்தி பூஜை முறைகள் போலவேதான். பூஜை என்பது வழக்கம் உள்ளவர்கள் செய்யலாம். இது சார்ந்த விரத கதையை பார்க்கலாமா? முன்னொரு காலத்தில் பெரும் செல்வாக்கோடு ஒரு அரசன் இருந்தான். அவருடைய பட்டத்து ராணி ரத்னாவளி. திடீரென்று ஒரு நாள் அவரது அரசு எதிரிகளால் முற்றுகையிடப்பட்டு சூறையாடப்பட்டது. அரசரும் அவரது மனைவியும் காட்டுக்கு தப்பி ஓடினார்கள். ரத்னாவளி இயல்பிலேயே பக்தி மிகுந்தவள். அதனால் காட்டில் தங்களது துன்பத்தை போக்க பகவானை மனமுருகி பிரார்த்தித்தாள். பகவானின் பேரருளால் அப்போது அவர்கள் மார்க்கண்டேய மகரிஷியை தரிசித்தனர். தங்களது குறையை அவர்களும் முனிவரிடம் சொல்ல, முனிவரும் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அரசர் முற்பிறவியில் ஒரு வேடனாக பிறந்து மாக சதுர்த்தி விரதத்தையும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தையும் விடாது அனுசரித்து வந்தார். பின்னாளில் அவற்றை கைவிட்டு விட்டார் என்பதை உணர்ந்தார். அந்த பிறவியின் விரத பலனால் தான் அவருக்கு இந்த பிறவியில் அரசபோகம் கிட்டியது என்பதை அறிந்தார். அவற்றை கைவிட்டதனால் இந்த அரசபோகம் பறிபோனது என்பதையும் தெரிந்து கொண்டார். அதை இந்த அரச தம்பதிகளிடம் எடுத்துரைத்தார். முனிவர் சொன்னதற்கேற்ப தம்பதிகள் இருவருமே இந்த விரதத்தை திரும்பவும் கடைபிடித்தனர். விநாயக பெருமானின் அருளால் இழந்த அனைத்து செல்வங்களையும் அரசபோகத்தையும் மீண்டும் பெற்றனர் அந்த அரச தம்பதியினர். நாமும் இந்த நன்னாளில் விநாயக பெருமானை மனதார பிரார்த்திப்போம். நமக்கும் அந்த விநாயக பெருமான் எல்லா நலமும் வழங்கி அருள் புரியட்டும். இந்த வர சதுர்த்தி நாளில் நிருத்ய கணபதியையும் உச்சிஷ்ட கணபதியையும் இந்த கணேச புஜங்கம் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வழிபட அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி தாண்டவமாடும் என்பது நிச்சயம். ஆதிசங்கரர் இயற்றிய கணேச புஜங்க ஸ்தோத்திரத்தில் விநாயகரின் நடன வடிவமான நிருத்ய கணபதியை போற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த தினத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய அவரது வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் மங்களகரமானதாக அமையும் என்பது உறுதி. அது மட்டுமல்ல, இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லவோ கேட்கவோ செய்ய அவர்கள் பேசும் திறன் பெறுகிறார்கள், வாக்சித்தியையும் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரங்களை தரும் வர முகுந்த சதுர்த்தி தினத்துல ஆதிசங்கர் இயற்றிய அற்புதமான கணேச புஜங்க ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸ்ரீமத் சங்கராச்சாரிய கிருதம் ஸ்ரீ கணேச புஜங்க பிரயாத்த ஸ்தோத்திரம். ரணக்ஷுத்ரகண்டாணி நாதாபிராமம் சலத் தாண்டவோ தண்டவத் பத்மதாளம் லசத்துந்திலாங்கோ பரிவ்யாலஹாரம் கணாதீஷமேஷான சோணும் தமேடே கணாதீஷமேஷான சோணும் தமேடே துவனித்வம்ச வீணாலயோலாசி வக்த
वक्त्रं स्फुरच्छुण्डदण्डोल्लसद्बीजपूरं गलद्दर्पसौगन्ध्यलोलालिमालं गणाधीशमीशानसूनुं तमीडे गणाधीशमीशानसूनुं तमीडे प्रकाशज्जपारक्तरन्तप्रवालप्रभातारुणज्योतिरेकं प्रलम्बोदरं वक्रतुण्डैकदन्तं गणाधीशमीशानसूनुं तमीडे गणाधीशमीशानसूनुं तमीडे विचित्रस्फुरद्रत्नमाला किरीटं किरीटोल्लसच्चन्द्ररेखाविभूषं विभूषैकभूषं भवद्वंसहेतुं गणाधीशमीशानसूनुं तमीडे गणाधीशमीशानसूनुं तमीडे उदञ्चद्भुजावल्लरी दृश्यमूलोच्चलद्भ्रूलता विभ्रमभ्राज दक्षम् मरुत्सुन्दरी चामरैः सेव्यमानं गणाधीशमीशानसूनुं तमीडे गणाधीशमीशानसूनुं तमीडे स्फुरन्निष्ठुरालोलपिङ्गाक्षितारं कृपाकोमलोदारलीलावतारं कलाबिन्दुगं गीयते योगिवर्यै गणाधीशमीशानसूनुं तमीडे गणाधीशमीशानसूनुं तमीडे यमेकाक्षरं निर्मलं निर्विकल्पं गुणातीतमानन्दमाकारशून्यं परं पारमोङ्कारमान्मायगर्भं वदन्ति प्रगल्भं पुराणं तमीडे वदन्ति प्रगल्भं पुराणं तमीडे चिदानन्दसान्द्राय शान्ताय तुभ्यं नमो विश्वकर्त्रे च हर्त्रे च तुभ्यं नमोऽनन्तलीलाय कैवल्यभासे नमो विश्वबीजप्रसीदेश सूनो नमो विश्वबीजप्रसीदेश सूनो इमं संस्तवं प्रातरुत्थाय भक्त्या पठेदस्तु मर्त्यो लभेत् सर्वकामान् गणेशप्रसादेन सिद्ध्यन्ति वाचो गणेशे विभौ दुर्लभं किं प्रसन्ने गणेशे विभौ दुर्लभं किं प्रसन्ने गणेशे विभौ दुर्लभं किं प्रसन्ने इति श्रीमच्छङ्कराचार्यकृतं गणेशभुजङ्गप्रयातस्तोत्रं सम्पूर्णम्।